டுடே என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல? சண்டே ஸ்பெஷல் prawn biryani. இன்னைக்கு யார் குக் பண்ண வரா? டாடி. அப்பவா ஹாய், இந்த வீடியோ வந்து பார்க்க உங்களுக்கும் புதுசாக இருக்கும், எங்களுக்கும் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக குக் பண்ணல, பட் பாதி பாதி. அவங்க சுத்தமாக குக்கிங்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து எனக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் ட்ரையும் பண்ணாங்க குக் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னென்ன நாங்கள் குக் பண்ணோம் அப்படின்னா ப்ரான் பிரியாணி, ப்ரான் 65, தயிர் பச்சடி, இதுதான் அன்றைக்கி வந்து செஞ்சிருந்தோம். அண்ட் சண்டே அன்னைக்கு. ஓகே, இதோட பேர் வந்து நாங்கள் வந்து சண்டே சமையல்னு வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரான் பிரியாணிக்கு வந்து ஒரு பேஸ்ட், இது வந்து இப்போ பிரியாணி செய்கிறதுக்கும் ஒரு அரிசி ஊற வச்சல அந்த டைமில் தான் வந்து இது மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் என்னென்ன போட்டிருந்தேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் என்னது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அதை வந்து சும்மா ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணி செய்யும்போது வந்து இதில் போடணும். அதான் என் வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணுறாங்க. மற்றபடி எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக. அது வந்து பிரியாணி போடுறப்ப இது மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக. இல்லை வெறும் அந்த பிரியாணியில் அந்த இது இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். சிம்லா இதில் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு ஆப்பிள் இது என்ன வேலை பண்ணிட்டு பொட்டு எங்கே வச்சுருக்கேன்? சிரிப்புதான். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப 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 பிடிக்கும். இல்லை, சில பேருக்கு வந்து ரைஸு குழம்பா அப்படி ஊற்றி சாப்பிட பிடிக்கும். சில பேருக்கு வந்து இது மாதிரி பிடிக்கும். சில பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட். இல்லை இல்லை இல்லை, தண்ணி தான் வைக்க அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா, தக்காளிலாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட். சால்ட், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏற்கனவே ஒரு சில்லி, க்ரீன் சில்லி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ எனக்கு வந்து கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன். ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைலாம் இல்லை, இது சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவோம். ஃபேமிலியே இங்கே வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். கிளறுங்க. நீங்கள் ஹாய் சொல்லுங்க.
சிரிப்புடா இல்லையா ஏன் கூட எப்பவுமே சிரிப்புடா வரும் ரொம்ப பொண்ணுனா ஃபஸ்ட்டுனா என் தங்க குட்டிதான் மிகா 3 டம்ளர் ஊற்றணும். நம்ம 2 டம்ளர் போட்டோம், அதனால் 1:1.5, ஸோ அதனால் 3 டம்ளர். இது வந்து ஃபஸ்ட்டு டம்ளர். ஓகே எல்லாமே ஹீட் ஆகிட்டுருக்கு. ப்ரான் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். காரம் மட்டும் எவ்வளோ போன கையில் இருக்கு. எடுக்கவே இல்லை. முன்னாடி யாரு போவான்றது ஒரு மைண்ட்ல பேர் இருக்கு. கேட்டா சொல்ல தைரியம் இருக்கா? அதான் நீங்க பாருங்க, அப்படி கிடையாது. இது நம்ம வந்து லீஸ்ட்ல நம்ம இல்ல அப்படின்றதால தான் கேக்குறேன். கேப்டனா இருக்கு. கூட 2 புக்கு போலாம், ஆரஞ்சு ஒயிட் போலாம், இது ஓகேவா? அப்படின்றத வெயிட் பண்ணி தான் போங்க. அதுவும் இப்பதான் விளாடுறோம்